ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம மேலே வந்திருக்கிறோம். நம்ம கொய்யாக்காய் மரத்தை தான் பார்ப்போம். கொய்யாக்காய் மரத்தில் கொய்யாக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நேற்று ரொம்ப நேரம் மழை பெஞ்சிச்சு. மழையில் கொய்யா மரம் நல்லா இருக்குது. 3 கொய்யாக்காவும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே இருக்கிற களையெல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அவரைக்காய் செடியிலேருந்து ஒரு 3-4 களையை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அவரைக்கொடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இந்த சம்பங்கி செடி நான் இந்த கொய்யா மரத்துள்ள வச்சுருந்தேன். இது வேறு டப்பாயில் வச்சுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நான் அந்த நேற்று கனகாமர செடி எடுத்துன்னு போனப்போ நான் கேட்டு வந்திருக்கிறேன். இந்த சம்பங்கி செடியை தனித்தனியாக கவரில் போட்டு நம்ம வைக்கலாம். நம்ம தனித்தனியாக வச்சா தான் இதில் பூ வரும். ஏன்னா இதில் ஒரு மொத்தம் நிறைய செடி, நிறைய கிழங்கு கும்பலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது பூ பூக்கிறதுக்கு டைம் ஆகுது. இது நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக கவரில் போட்டு நம்ம வைக்கலாம். பூ வந்த பிறகு நம்ம கேட்கலாம். நம்ம யாருக்குன்னா வேணும்னாக்கா நம்ம அனுப்பி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் கவர் ரெடி பண்ணிட்ட பிறகு நான் இதை தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு நான் கோகோபிட்டெல்லாம் மண்கலவையெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் செடியில் நம்ம பூச்சி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூச்சிக்கு நம்ம அந்த செடியில் இருந்த மண்ணையே எடுத்து அந்த இலைக்கு கீழே எல்லாமே நான் தடவி விட்டுட்டு போனேன். இப்போ பாருங்கள், இதில் 2 கத்திரிக்காய் வந்துருக்குது. 3வது பூ வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நம்ம இன்னொரு நாளைக்கு அதே மாதிரி தடவணும். நேற்று நல்லா மழை பெஞ்சதால் செடியெல்லாம் நல்லா இருக்குது. இன்றைக்கி நான் அந்த கத்திரிக்காய் செடியில் ஊற்றுறதுக்கு புளிச்சும் மோரும் பெருங்காயமும் கலந்த தண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். பூ பூத்துருக்குது. ஒரு பூ அழகாக பூத்துருக்குது. ஆனால் நம்மளுக்கு வரத்துக்கு சாயங்காலம் ஆகிடுச்சி. ஒரு அரும்பு இருக்குது. அந்த அரும்பு நாளைக்கு தான் பூக்கும். மல்லிப்பூ செடியில் பாருங்கள், நிறைய அரும்பு வச்சுருக்குது. இது நீட்டாக வந்துச்சு. இந்த 3 கலை நான் இதை கட் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் இப்போ இதுலேருந்து பக்க கிளைகள்லாம் அதில் நிறைய அரும்பு வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாமந்தி செடி 3 இருக்குது. இதுவும் நம்ம எடுத்து ஒரு வேறு கேனில் நடணும். இப்போ 4-5 மஞ்சள் ரெடியாக இருக்குது. நம்மளுக்கு அதை எடுத்து நடலாம். சீத்தாப்பள்ளி மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற கலையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா இதில் சரியாக வெயில் படாமல் இருந்துச்சு. அதனால நான் இந்த கீழே இருக்கிற கிளையெல்லாம் எடுத்துகிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் எரு சேர்த்து போட்டிருக்கிறேன், உரம் கொடுத்துருக்குறேன். பார்க்கலாம். இல்லை, இதையும் நம்ம எடுத்துகிட்டு வேறு பெரிய கேனில் வச்சுட்டு இந்த கேனில் நம்ம அந்த கத்திரிக்காய் செடி எடுத்து நடலாம். முருங்கை மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்த விட அந்த முருங்கை மரம் தான் உயரமாக இருந்துச்சு. அதில் முனையில் பூ வர மாதிரி தெரியுது. அது வந்தால் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் இந்த கேனில் நம்ம செம்பருத்தி செடியும் வச்சுருக்குறோம். இது ரோஸ் கலர் செம்பருத்தி பூ. இது 3-4 இடத்துல நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பூ அழகாக இருக்கும். சரி, இது பூ வர வரலும் இந்த டப்பாயிலே இருக்கட்டும். இது பூ வந்த பிறகு நம்ம வேறு ஒரு கேனில் எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நம்ம கனகாமர செடி எல்லாமே நல்லா இருக்குது. இது பாருங்கள், கருவேப்பிலை நம்ம 3 கருவேப்பிலை எடுத்துன்னு நட்டோம். 3 கருவேப்பிலையில் பெரிய கருவேப்பிலை செத்து போச்சு, காஞ்சி போயிடுச்சு அது வெயிலில். இப்போ இந்த கனகாமர செடி உள்ளவே ஒரு கருவேப்பிலை கன்று இருக்குது. இப்போ மறுபடியும் 3 கருவேப்பிலை இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு பிறகு நம்ம வேறு பெரிய டப்பாயில் எடுத்து நடலாம். நம்ம வாங்கிட்டு வந்த கனகாமர செடி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அந்த நர்சரியிலேருந்து வரும்போது நம்ம இதை வாங்கிட்டு வந்தோம். இந்த பூ இருந்தாக்கா அந்த வெள்ளை பூச்சி எல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் செடியில். அதனால் நான் ஒரு செடி இது வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். முன்னாடி நீங்கள் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, போன வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்போல்லாம் நம்ம யூடியூப் ஆரம்பிக்கல. இந்த செடி நிறைய இருந்துச்சு நம்ம கார்டனில். பூ நான் கடையில் வாங்குறதே இல்லை பூஜை பண்ணுறதுக்கு. இதிலேருந்தே பறித்து பூஜை பண்ணுறதுக்கு எடுத்துன்னு கொடுத்துருவேன். நிறைய இந்த சாமந்தி இன்னொரு ரெட் கலரு, மஞ்சள் கலரு, எல்லா கலர்லேயுமே இந்த சாமந்தி செடி இருந்துச்சு நம்மக்கிட்ட. இப்போ தான் அது காஞ்சி போயிடுச்சு. சரி, ஒன்று வாங்கிட்டு நம்ம வச்சோம்னா இதிலே நம்ம நிறைய ஆக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துன்னு வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், இந்த சேப்பங்கிழங்கு செடியில் 4-5 கிழங்கு இருக்குது. நல்லா வளர்ந்துருக்குது சேப்பங்கிழங்கு செடியும். இந்த முல்லைப்பூ செடி நம்ம வேறு ஒரு பெரிய தொட்டியில் எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அரும்பு வந்துருக்குது பாருங்கள். இது போகிறதுக்கு இடம் இல்லாமல் இந்த ஜாதி மல்லி செடியிலே போயிட்டு அப்படியே சுற்றின்னு இருக்குது. ஜாதி மல்லி செடியில் மேலே வரலும் வேர் வந்துட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை மண் எடுத்துகிட்டு மாற்றணும். ஏன்னா அது ஒரு வருஷம் போன வருஷம் நம்ம வச்ச செடி இது. நம்ம இதையும் எடுத்துகிட்டு வேறு புது மண் கலவையை கலந்து வைக்கணும். இல்லை பெரிய தொட்டிலையாவது நம்ம வைக்கணும். அப்போ தான் இந்த செடி நல்லாயிருக்கும். சுற்றி நிறைய அரும்பு வந்துருக்குது. இந்த சம்பங்கி செடி பாருங்கள். இது 3-4 முறை நான் சைடில் இருக்கிற கிளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன்.
இருந்தாலும் இதில் ஃபுல்லாக அந்த கிளைங்க தான் மூடின்னு இருக்குது. இது ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணலாம். அப்போ தான் அது வந்து அந்த கிளையெல்லாம் எடுத்து விட்டால் தான் இதில் வந்து பூ வரும். இந்த பக்கெட் உள்ள இருக்கிற கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மண்ணிலேருந்து கீழே இருந்தே நம்மளுக்கு கத்திரிக்காய் வருது. எவ்வளோ சின்னதாக இருக்குது செடி, அதுலேயே நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் வச்சுருக்குது. அது பெருசாகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். கனகாமர செடியில் எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம நேற்று தான் பூ பறிச்சின்னு போனோம். கரும்பு முருங்கையும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் அந்த சின்னதாக அந்த பழுப்பு எடுத்துகிட்டு பெரிய பழுப்பு வச்சுருக்கிறேன். ஏன்னா சின்ன பழுப்பு இருக்கும்போது காற்று அடித்தாக்கா அது மரம் ஒஞ்சிடுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் பெருசாக இருக்கிற பழுப்பு வச்சுருக்கிறேன் இந்த தொட்டிக்குள்ளே. இன்றைக்கி வந்து நம்ம அடுக்கு செம்பருத்தி செடியில் ஒரு பூ பூத்துருக்குது. நம்ம நாட்டு கனகாமர செடியும் நல்லா இருக்குது. இதில் இந்த அடுக்கு செம்பருத்தி செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம கட் பண்ணி வச்சது தான். இதுலேயும் நிறைய அரும்பு வந்துருக்குது. இது பெருசாகிட்ட பிறகு நம்ம இன்னொன்று பெருசாக இருக்கிற அந்த செடி எடுத்துகிட்டு தான் அதில் மாற்றி வைக்கலாம். இந்த தொட்டியில் வந்து கனகாமர செடி புதுசாக வந்தது தான். இதை நான் எடுத்து இதில் வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம எடுத்துன்னு போயிட்டு கவரில் வச்சு யாருன்னா கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். ஏன்னா கனகாமர செடி நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் எதுவும் பூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய அரும்பு தான் இருக்குது. இதில் நிறைய அரும்புங்க கீழே கொட்டிடுது. மல்லிப்பூ செடியிலையும் எதுவும் பூ இல்லை. இது வந்து கனகாமர செடி வந்து நாட்டு கனகாமரம். இதுவும் நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். இது பூக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வச்சுட்டு போயிருக்கிறோம். இதில் வந்து நிறைய பூ கொட்டிடுது ஃப்ரெண்ட்ஸ், அரும்பெல்லாம் கீழே கொட்டிடுது. இதுலேயும் ஒரு மஞ்சள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஞ்சளெல்லாம் நம்ம வேறு தொட்டியில் எடுத்து நடலாம். இது பாருங்கள், இது உள்ள 2 சம்பங்கி செடி வச்சுருக்கிறேன். அது 2லையுமே நிறைய கிளை மூடின்னு இருக்குது. அதெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணணும், அப்போ தான் பூ வரும். நம்ம அரளி செடியில் வந்து மொத்தத்தையும் கட் பண்ணி வச்சுருக்குறோம். பூத்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு கலையிலேயே எப்படி 3 இடத்துல துளிர் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, ஒரே கலையிலேயே 3 துளிர் வந்திருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் நம்ம வந்து பூத்து முடிஞ்ச உடனே கட் பண்ணி விடணும் செடிங்களை. அப்போ தான் அதில் நிறைய இது பாருங்கள் எப்படி பெருசாக நல்லா துளிர் வந்திருக்குது. பார்க்கலாம் இதில் பூ வருதா என்னான்னு சொல்லிட்டு. நம்ம செம்பருத்தி செடியிலேருந்து 3-4 கிளையை கட் பண்ணி எடுத்துட்டோம். அது கட் பண்ண பிறகு மறுபடியும் இது நல்லா உயரமாக வளர்ந்துருக்குது. இப்போ பார்க்கலாம், இப்போ இது பூ வைக்க ஸ்டேஜ் தான் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் இது எவ்வளோ பூ வைக்குதுன்னு சொல்லிட்டு. இதிலெல்லாம் இப்போ பூச்செல்லாம் எதுவும் இல்லை. கார்டனில் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.